வணக்கம். இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் துருவி மிக்சியில் அது துருவி ரெடியாக வச்சுக்கோங்க. நெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக கடலைப்பருப்பு, இது மூணுத்தையும் போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கிட்ட உடனேயே நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது போட்டு நல்லா வணக்குங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முந்திரி போட்டிருக்கேன். மெயின் இதுக்கு முந்திரி நெய் ரொம்ப இம்பார்ட்டன்னு. கொஞ்சமாக போட்டால் போதும், நல்லா திகட்டிடும். அப்புறம் துருவி வச்ச தேங்காய் எடுத்து அதில் போட்டுருங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் வணக்கிக்கோங்க. அந்த ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கு போகும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. ஸ்மெல் கொஞ்சம் போகும். நம்ம ரெடியாக வடித்து வச்ச சாதம் எடுத்து இதில் கொட்டி நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறிட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க, தேங்காய் சாதம் ரெடி.